Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF. வணக்கம் சார். வணக்கம் சார், இன்று சட்டப்பேரவையில நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள். முதல்வரான விஜய் அவர்களுக்கான ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக தரப்பில் இருந்தும் எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்து 144 இருக்கிறது. இன்று நடந்த அந்த விவகாரங்கள் எல்லாம் நீங்களும் சட்டப்பேரவையில் நடந்ததை பார்த்திருப்பீங்க. இது எதற்கான வெளிப்பாடா இது இருக்கு சார்? தாவேகாவுடைய இன்னொரு முகம் தெரியுது இதுல பாத்தீங்கன்னா. அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி பலம் இருக்குது, மெஜாரிட்டி கொடுத்தாச்சு. ஆனா எதிர்கட்சியில எதற்காக தாவேகா உடைக்குது எதிர்கட்சிய? இது முக்கியம் இல்ல. இந்த அதிமுகவை உடைக்கிறாங்கிறீங்க? ஆமா, உடைச்சுதானே இன்னைக்கு கொண்டு போறாங்க. இது வரைக்கும் இந்தியால இந்த மாதிரி எங்கேயும் நடந்தாலும் நீங்க சொல்லியிருக்கலாம். இப்போ பிஜேபி இப்போ மகாராஷ்டிரால சொல்லுவோம் ஷிண்டே பிஜேபி தான் உடைச்சுது அப்படின்னு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதிமுக தான் ரெண்டாவது உடையுது, அதிமுக தான் ரெண்டாவது உடையுது, இப்படிதான் பேசுறாங்க ஒழிய அதை செய்யற வேலைய முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களும் தாவேகாவும் தான் செய்யுது அப்படின்றத ஏன் இன்னைக்கு பேச மறுக்கிறாங்கன்றது கேக்குறேன். அப்போ பிஜேபி உடைச்சா அது பொன் குடம், தாவேகா உடைச்சா அது மண் குடமா? அது என்ன இது அர்த்தம்? இன்னொன்னு, ஒரு ரிபல் குரூப்ப எந்த முதலமைச்சராவது போய் பார்ப்பாங்களா? ஒரு பிரதான கட்சி அதோட ரிபல் குரூப்ப எதிர்ப்பாளர்களை, அதுவும் நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்னும் எடுக்கல, இன்னும் ஆட்சியில ஸ்திரத்தன்மையோடு உக்காரல, நம்பிக்கை வாக்கெடுப்பு எதிர்பார்த்து இருக்கும்போது குதிரை பேரம் நடக்கும் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே நிறைய தீர்ப்புகள்ல கொடுத்துருக்குது. உத்தவ் தாக்கரே ஷிண்டே வழக்குலயும் தீர்ப்பு கொடுத்துருக்குது, எந்த விதத்திலையும் குதிரை பேரம் நடக்கக்கூடாதுன்னு. ஆனா அது நடக்கிறதுக்கு வழி ஏற்படுத்துற மாதிரி ஒரு முதலமைச்சர் நேரடியா போய் அந்த ரிபல் குரூப்பை எப்படி பார்ப்பாரு சார்? அதுக்கு முதல்ல எந்த அடிப்படையில முதல்வர் விஜய் அவர்கள் இந்த தலைவர்களை சந்தித்தார்னு நீங்க நினைக்கிறீங்க? எதிர்கட்சி தலைவரா, மூத்த தலைவரா, என்ன அடிப்படையில அவர் பார்த்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆரம்பத்துல ஸ்டாலினை போய் பார்க்கும்போது எல்லாருமே பாராட்டினாங்க. என்னன்னா, சரி இது ஒரு நாகரிக அரசியலை கொண்டு வராரு அப்படின்னு நினைச்சு பாராட்டினாங்க. அப்புறம் இவர் செலக்டிவா போறது பார்த்த பிறகுதான் தெரியுது, ஓஹோ இதுலயும் அவர் ஒரு விரோத மனப்பான்மையை தான் உண்டு பண்றாரு, மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு விரோத மனப்பான்மையை தான் உண்டு பண்றாருன்னு. நீங்க ஒண்ணும் பாருங்க, ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தாரு, உதயநிதியை பாக்குறாரு, அதுக்கப்புறம் திருமாவை பாக்குறாரு, அன்புமணியை பாக்குறாரு, கம்யூனிஸ்ட் தலைவர்களை பாக்குறாரு, ஆசிரியர் வீரமணியை பாக்குறாரு. ஆனா பிரதான எதிர்கட்சியாக இருந்த கடந்த ஆட்சியில 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட அதிமுக தலைவரை போய் பார்க்கல. அப்ப இது எவ்வளவு பார்க்கல. ஆனா எஸ்பி வேலுமணி அவர்களுடைய அந்த குழுவை போய் அவர் பாக்குறாருங்கிறீங்க? இதெல்லாம் கற்பனை பண்ண முடியாத ஒரு விரோதத்தை உண்டு பண்றது இது. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாலேயே எங்கேயுமே நடந்தது கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்குமானா நடந்திருக்குது, நிறைய இடத்துல நடந்திருக்கலாம், காங்கிரஸ் ஆட்சியில நடந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி பட்டவர்த்தனமா போய் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் ரிபல் குரூப்பை போய் பார்த்து எனக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்ற மாதிரி எந்த ஊர்லயும் எந்த மாநிலத்திலயும் நடந்தது கிடையாது. இது எப்படி நடக்கும் இது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இவரு ஜெயிச்ச பிறகு மக்கள் 107 தொகுதி 108 தொகுதி கொடுத்தாங்க. ஒண்ணு ராஜினாமா பண்ணிட்டாரு, ஒண்ணு இன்னைக்கு வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அதே நேரத்துல திருப்பத்தூர் தொகுதி இந்த நேரத்துல 106 இருக்குது. இவரு ஆதரவு கேட்டது பாத்தீங்கன்னா, உண்மையா பாத்தீங்கன்னா பிரதான கட்சிகள் 2 இருக்குது. இவர் முதல்ல வராரு, அனுபவம். அப்போ என்ன செய்யணும்னா, பேரறிஞர் அண்ணாவே என்ன செய்தாருன்னா, தன்னை எதிர்த்து களமாடிய, தன்னை எதிர்த்து பிரச்சாரம் செய்த தனது பெரியாரை போய் பாக்குறாரு. 67 ஜெயிச்ச உடனே பெரியாரை பாக்குறாரு. காமராஜருக்கு சொல்றாரு, உங்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு தேவை, உங்களுடைய ஆசை எங்களுக்கு தேவை, நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 77 எம்ஜிஆர் ஜெயிச்ச பிறகு கலைஞரை போய் பார்க்கல. கலைஞர் ஜெயிக்கும் போது எம்ஜிஆரை பார்த்தது கிடையாது. அதே மாதிரி கலைஞர் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கும் போது எம்ஜிஆரை பார்த்தது கிடையாது. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மாவோ கலைஞரோ மாறி மாறி அது யாருமே பார்த்தது கிடையாது, எந்த ஊர்லயும் பார்த்தது கிடையாது. அது ஒரு வகையான அரசியல். ஆனா இவர் சரி நாகரிக அரசியல் கொண்டு வராரு போல அப்படின்னு நினைச்சா, அதே மாதிரி பிரிவினை என்றால் அன்புமணி ஐயாவை பாக்குறாரு, ஆனா மூத்த தலைவர் ராமதாஸ் ஐயாவை பார்க்க மாட்டாரு. அப்போ இவர் என்னதான் பண்றாரு? அதே மாதிரி அமமுகல இருந்து ஒரு வேட்பாளரை எடுத்துடுறாங்க, இவங்க கவர்ந்துடுறாங்க. அது ஒரே ஆள் இருக்கிறதால இது ஆன்டி டிஃபெக்ஷன் லா வராது
அப்படின்ற ஒரு தைரியத்துல அவரை கையெழுத்து வாங்குறாங்க. இல்ல அதை மறுக்கிறாங்க சட்டப்பேரவையில அவங்க. சட்டப்பேரவையில அவர் பேசும்போது, காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் பேசும்போது பாதுகாப்பு முதல்வர் தரணும்னு பேசுறாரு வேற. ம் அப்போ அதுதான் அது அது பாதுகாப்பு தருது, தவறு கிடையாது, தரட்டும். ஆனா அவரை எந்த விதத்துல நீங்க ஆதரவு வாங்குனீங்க? அதே மாதிரி அவரு டிடிவி வந்து ஆதரவு கொடுக்கலன்னு கூட உட்கார வச்சு மறுத்தாரு. இவரு நான் ஆதரவு கொடுக்குறேன்றாரு இப்போ சட்டமன்றத்துல. ஆனா இதற்கு நடுவுல வீடியோ வெளியிட்டது யார்? அந்த வீடியோ வெளியிட்டது யார்? கார்ல உட்காந்து அவர் சைன் பண்ற மாதிரி வீடியோ வெளியிட்டது யாரு? அந்த வீடியோ எடுத்தது யார்? அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினது யார்? நான் வெளிப்படைத்தன்மையான ஆட்சி நடத்துவேன்னு சொல்றாருல்ல இப்ப விஜய் அவர்கள். இது தொடர்பா அமமுகவுடைய தலைவர் அவர் டிடிவி அவர்கள் கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு சார். ஆமா கொடுத்திருக்காருல்ல, அது கண்டிப்பா. இப்ப என்ன அதோட ஸ்டேட்டஸ் இப்ப எப்படி போகும்? அதுல கண்டிப்பா அந்த வீடியோ எடுத்தது யாரு? அந்த வீடியோ பரவ விட்டது யாரு? எடுக்கணும்ல. அதோட டீட்டெயில்ஸ் எடுக்கணும்ல. அதோட டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க யாரு? அவங்கள என்கொயரி பண்ணணும். இது முக்கியம். அதனால தான் அவர் சொன்னாரு, மாற்றத்துக்குரிய ஆட்சியா இல்லைன்னா துர்நாற்றத்துக்குரிய ஆட்சியான்னு தெரியலன்னாரு. இது தூய சக்தியின் ஆட்சியா இல்லைன்னா துர்நாற்ற சக்தியின் ஆட்சியான்னு தெரியலன்றது. ஏன்னா இதெல்லாம் வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தும். நம்ம நல்லா தெரியும், இன்றைக்கு ஜென்சி கிட்ஸ் அவங்க வந்து பெரிய அளவுல விஜய்க்கு பிரச்சாரம் பண்ணி அவருக்கு ஓட்டு சேகரிக்கணுன்றதுக்காக மதத்தை சாராமல், ஜாதியை சாராமல், இனத்தை சாராமல் அந்த பிள்ளைங்க என்ன செய்யிருக்காங்கன்னா அடுத்த தலைமுறை, தன்னுடைய முந்தின தலைமுறை, தன்னுடைய பெற்றோரையும் வற்புறுத்தி, தன்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தம்பி எல்லாரும் வற்புறுத்தி ஓட்டு போட வச்சாங்க இவருக்கு. எதற்காக? ஒரு மாற்றத்தை இவர் கொடுப்பார்ன்றது. ஆனா இவரு எந்த மாற்றத்தை நோக்கி போறாருன்னே தெரியலையே. அதுதானே முக்கியமா இருக்குது. நான் சொன்ன மாதிரி அனுபவம் இல்லாம முதல் தடவை வரீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆனா மக்கள் வந்து சுதந்திரமா ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்கல, லிமிட்டெட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து 2 திராவிட கட்சிகளையும் சுத்தமா புறக்கணிக்கல. உங்களுக்கு வந்து அந்த திராவிட கட்சிகளில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆட்சி நடத்த வேண்டும் அனுசரணையோடும் தான் லிமிட்டெட் வெர்ஷனா உங்களுக்கு 108 தொகுதி தான் கொடுத்துருக்காங்க. 117 கொடுக்கணும். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு கூட்டணியோ இல்லைன்னா எந்த ஒரு தனி கட்சியோ 117க்கு கீழே ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. 2006ல கூட 96 சீட்னா அந்த கூட்டணியில 34 சீட்டு காங்கிரஸ், 9 சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சி, 18 சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சி, 9 சீட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, 6 சீட்டு கம்யூனிஸ்ட் கட்சி, இத்தனையும் சேர்த்துதான் அந்த கூட்டணி ஜெயிச்சுது பெரும்பான்மையோட. அப்படி இருக்கும்போது தனியா ஒரு கட்சிக்கு வந்து கம்மியா கொடுத்துருக்காங்கன்னா நீங்க மற்ற கட்சிகளோட அனுசரணையா போய் நீங்க ஆட்சி நடத்தணும்னு கொடுத்துருக்காங்க. சரி, நீங்க ஆதரவு கேட்டீங்க. ஒண்ணு திமுக கிட்ட கேட்டிருக்கலாம், இல்ல அதிமுக கிட்ட கேட்டிருக்கலாம். சீட்டு அதிகமா வச்சிருக்கிற கட்சின்னு நீங்க வந்து எங்களை ஆதரவு கொடுங்க, வெளியேந்து நாங்க ஆட்சி அமைக்கிறதுன்னு கேட்கலாம். இல்லைன்னா திமுக கூட்டணியில நீங்க இருக்கிற 2 சீட்டு 4 சீட்டு வச்சிருக்கிறவங்க எல்லாம் தேடி தேடி நீங்க வந்து அவங்களுக்கு லெட்டர் கொடுத்தீங்க. அவங்களும் தன்னுடைய கஷ்டத்தை தெரிந்து கொண்டு ஒரு கூட்டணியில இருந்து உங்களை ஆதரிக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம். அதுவும் அவங்க சிறிய கட்சிகள். அவங்க மறுபடியும் ஆலோசனை பண்ணி அவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நாங்க வெளியிருந்து உங்களை ஆதரிக்கிறோம்னு. குறைந்தபட்சம் எப்படியும் 1 வருஷம் அவங்க ஆதரிக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள நம்பாம நீங்க எதுக்கு இன்னொரு கட்சிய நீங்க அதை உடைச்சு முடிக்கணும்னு தேர்ந்தெடுத்தீங்க? சார், இந்த இடத்துலயும் திரு விஜய் அவர்கள் சொல்லும்போது என்டிஏ அலைன்ஸ்ல இந்த அவங்களுடைய, அதாவது திரு விஜய் அவர்கள் சார்புல பேசினவங்க சொல்லும்போது நிர்மல்குமார் அவர்கள் கூட என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகளிடம் ஆதரவு கேட்க போறது இல்ல, நாங்க கேட்கல அப்படின்னாங்க. இப்போ இன்று ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்கள் எல்லாம் பாஜகவை விட்டு வரணும்னு வந்த தனி குரூப்பா, இல்ல எப்படி சார் அவங்க ஸ்டாண்டு? இவருடைய ஆதரவு ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க பாஜகன்றதே வெறும் சாக்குக்காக சொல்றது, அவ்வளவுதான். வெறும் ரீசன். அது நொண்டி சாக்கு, எனக்கு தெரிஞ்ச நொண்டி சாக்கு. ஏன்னா இவங்க சொல்ற விஷயம் வந்து நொண்டி சாக்கு. இப்போ எஸ்பி வேலுமணி பாரதியாவை எதிர்த்து பேசுவாரா? உங்களுக்கு நல்லா தெரியும். மோகன் பகவத்தை பார்த்தாரு, அவருக்கு கிஃப்டா அவார்டோ கொடுத்தாரு. எந்த அளவுக்கு அவர் இன்வால்வ்டா இருப்பாருன்னு தெரியும். அவரு பிஜேபியோட எந்த அளவுக்கு இணக்கமா இருப்பாருன்றது தெரியும். இப்ப நீங்க சொல்ற ரீசனு ஏதாவது வந்து உண்மையான ரீசனா இருக்க முடியுமா பாருங்க. அடுத்த நாளே, அதாவது 4ஆம் தேதி முடிவு வந்த பிறகு 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ நிர்மல்குமாரை வச்சு விஜய் சொல்ல வைக்கிறாரு. அவரு என்ன செய்தாரு? விஜய் அதிமுகவை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு. விஜய் நம்ம நிர்மல்குமார் வெளியே வந்து என்ன சொன்னாரு? நாங்க வந்து அதிமுகவின் ஆதரவை நாங்க கேட்கவே இல்லை, எங்களுக்கு அது அவசியமே இல்லை. நாங்க 2 கட்சி 4 கட்சி கூட கேட்போம், ஆனா அதிமுகவை நாங்க கேட்கவே மாட்டோம், நாங்க கேட்கவும் இல்லை அப்படின்னு தெளிவா சொன்னார்ல. இவங்க எதுக்கு வாலண்டியரா போய் அந்த பஸ்ல ஏறுறாங்க?
அப்போ வேற ஏதோ நடந்ததால் தானே, அங்கிருந்து சமிகை கிடைத்து சில விஷயங்கள் கிடைத்ததால் தானே இவங்க ஆதரவுன்னு சொல்றாங்க. இல்லைன்னா சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த எதுக்காக விஜய் இந்த முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டார்? இது சரி எவ்வளவு பெரிய தவறா இருக்கும்? சரி இந்த பக்கம் தவறு அப்படின்னா அதிமுக தரப்புல எதுக்கு வாண்டடா வண்டியில ஏறுறாங்க? அவர் வேண்டான்னு கேட்க, எனக்கு வேண்டாம் ஆதரவு அப்படின்னு சொல்றப்ப இந்த அதிமுகவுல இருக்க இன்னமும் அவங்க அதிமுக தானே, ஆமா. அதிமுக எம்எல்ஏக்கள் ஏன் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும்? இவங்க அதுதான். சார்ந்தவங்க அவர் உடைக்கவும் வரமாட்டார்ல. இப்போ நீங்க வெளியே அவர் சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. யார தேடி போய் பார்த்தாரு? யார் வீட்டுக்கு சோபா போச்சு பின்னாடியே அவர் போனாரு? இவரு உதயநிதி சொல்றாருல, முதல்ல சோபா போகுது பின்னாடியே முதலமைச்சர் போறாருன்னு. அப்போ அவங்களுக்கு அங்க சிக்னலோ இல்லைன்னா சில விஷயங்கள் பேசப்பட்டோ இல்லாம எப்படி போவாரு? ஆனா வெளியே சொல்றது, நாங்க ஆதரவு கேட்கல, நாங்க தான் உடைக்க போறோமே, நாங்க எதுக்கு ஆதரவு அப்படின்ற நிலைப்பாடா? அப்ப என்ன அது வரும் இல்லையா? நாளைக்கு அதாவது வண்டியும் ஓடத்தில் ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும். இது ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டர் ஆயிடும். என்ன ஆயிடும்னா இது ஒரு முன்னுதாரணம் ஆயிடும். தமிழ்நாடு இந்த மாதிரி இதுக்கு முன்னால சந்திச்சதே கிடையாது. எது வேணா கட்சியில இருந்து மாறுவாங்க. அது இலைமறைவு காயா இருக்கும். வெளியே பெருசா தெரியாது. ஆனா குற்றம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இதுல ஓப்பனா நேரா போய் முதலமைச்சர் ஆதரவு தெரிவிக்கிறது எவ்வளவு பெரிய தவறு அது சொல்லுங்க. நாளைக்கு எல்லா இடத்துலயும் அப்படி நடந்துரும் இல்ல? சரி இப்போ சார். அது தவறு இல்ல. அதே மாதிரி இப்போ பிரேமலதா அம்மா சுட்டி காட்டினாங்க. பிரேமலதா கேட்டாங்கல்ல, நீங்க சொன்னீங்க, நாங்க முகமூடி போட்டுன்னு எங்கேயும் போய் பார்க்க மாட்டோம் யாருன்னு. உங்கள முகத்தை மூடிக்கொண்டு பார்த்தது யாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. முதலமைச்சரை முகத்தை மூடிக்கொண்டு பார்த்தது யாரு? அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. ஆனா நம்ம இவரு ரத்தன் பண்டிட்ட நியமிச்சது சொன்னாங்க அவங்க. ஆமா, அது நியமிச்சது தவறு அப்படின்போது இப்ப இன்னைக்கு இப்போ உடனே அவர் எல்லாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே ஆமா அவரு நீக்கியாச்சு அவரை அந்த 2 பதவியில கேள்வி இருந்து. கேட்டாங்க பிரேமலதா அவர்கள். ஒண்ணு ஆமா, முக்கியமான 2 கேள்விகள்ல, ஒண்ணு குதிரை பேரம் நடந்திருக்கு ஆமா, ஆமா. அப்படின்னதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த பதில் ம், குதிரை வேகத்தில் செயல்படுவோமே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபட மாட்டோம் அப்படிங்கறத ம், அவர் பதிலா கொடுத்திருக்காரு. ம், ம், 2வது முகத்தை மூடிக்கொண்டு வந்தது யாருங்கிற கேள்விக்கு ம். இன்னும் அவர் முதல்வர் பதில் சொல்லல. விஜயிடம் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் கிடையாது. வரல. ஆமா, இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆமா. இதுவா இருக்கு. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரு. ம். பொதுச் செயலாளரை அமமுக பொதுச் செயலாளரை கேட்காமல் நீங்க எப்படி ஒரு எம்எல்ஏ நீங்க அணுகுனீங்க? ஒரு கட்சின்னு போய் இப்போ திருமா ஐயா கிட்ட விசிகல 2 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த எம்எல்ஏவுக்கு தான் இவங்க லெட்டர் கொடுத்தாங்களா? இல்ல திருமா ஐயாக்கு லெட்டர் கொடுத்தாங்களா? கம்யூனிஸ்ட்ல 2 எம்எல்ஏ இருக்காங்க, மார்க்சிஸ்ட்ல 2 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த தலைவர் சண்முகத்துக்கு தலைவர் வீரபாண்டிக்கு லெட்டர் கொடுத்தாங்களா? அந்த எம்எல்ஏங்களுக்கு கொடுத்தாங்களா? சொல்லுங்க. அப்ப இது எவ்வளவு தவறான முன்னுதாரணம் ஆயிடும்? இல்ல அதே எவ்வளவு மோசமான முன்னுதாரணம் ஆயிடும் இது? அதேதான் காமராஜ் எம்எல்ஏ அவர்களுக்கும் இப்ப அவரும் ம். அதிமுக பாஜக அணியில ஜெயிச்சிட்டு வந்தவர் தான். ஆமா. அவருடைய ஆதரவையும் இவங்க ஏத்துக்கிறாங்களா இல்ல வேண்டான்னு மறுக்கிறாங்களாங்கிறதும் இனிமேதான் வெளியில வரும் அப்படின்னு நான் இல்ல நினைக்கிறேன். ஏத்துக்கிட்டதால் தானே. இல்லன்னா இப்ப பதில் சொல்றாருல, அந்த இடத்துல பதில் சொல்லியிருக்கான்ல. நாங்க அவரோட ஆதரவை நாங்க கேட்கவே இல்ல. அவர் ஆதரவு எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லலாம்ல. ம். அது ஏன் சொல்லல? அதுதான் இவர் தேடி போயே பார்த்துட்டாரம்மா. இன்னும் டிடிவிய பார்க்கலையா? அப்பவே தெரியலையா நம்மளுக்கு? டிடிவி ஐயாவும் போய் பார்க்கல. அதே மாதிரிதான் நம்ம இவரையும் போய் பார்க்கல. எடப்பாடியாரையும். அப்போ அந்த 2 இடத்துலயும் மூவ் பண்ணது இவங்க தான் தெரிஞ்சிச்சுல்ல. அது நல்லா சரி. தெரியுதுல்ல. அதனால நம்ம விஜய் அவர்கள் ஆட்சி செய்யட்டும், நம்ம வாழ்த்துறோம். தவறு கிடையாது. இன்னும் நிறைய சாதனைகள் செய்யணும். ஆனா இது போல தவறுகளை உடனடியாக திரித்து கொள்ள வேண்டும். மீண்டும் அந்த ரிபல் குரூப்புக்கு எந்த என்கரேஜ்மெண்ட்டும் இல்லாமல் இப்போ அமைச்சர் பதவி, அப்புறம் வாரியம் அதெல்லாம் கொடுக்காம அதை பார்த்துக்கினா நல்லது. ஏன்னா இந்த சைடு அவருக்கு ஆதரவு கொடுத்தவங்கள நீங்க நம்பாத மாதிரி ஆயிடும். திமுக சைட்ல இருந்து போய் ஆதரவு கொடுத்தவங்கள அவங்க கடந்த காலங்களில் வெற்றி கூட்டணியில இருந்தவங்க அதை மீறி உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிறாங்கன்னு போது நீங்க அதை யோசிக்கணும். நீங்க இந்த மாதிரி குறுக்கு வழியில வாழ்வு தேடுறது மிகப்பெரிய தவறா இருக்கும். அது உங்களுக்கு தான் எதிர்வினையை உண்டு பண்ணும். தாவேக்காவுக்கும் விஜய் அவர்களுக்கும் தூய்மை சக்தின்னு சொல்றீங்க, ஒரு பக்கம் தீய சக்தின்னு சொன்னீங்க, அந்த தீய சக்தி கூட்டணியை உடைச்சிங்க. இன்னொரு பக்கம் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க, அந்த ஊழல் சக்தியில கட்சியே உடைக்கிறீங்க. அப்புறம் நீங்க எப்படி தூய சக்தியா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சரி. அதனாலதான் அத நம்ம தாவேக்காவுக்கும் விஜய் அவர்களுக்கும் நம்ம இது ஒரு
கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம சொல்றோம் நம்ம. சரி சார், பொறுத்திருந்து தேங்க்யூ. பார்க்கலாம். நன்றி ஓகே. உங்களுடைய தகவல்கள். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.